சொல்லுகிறார்கள். உமரின் 3 விஷயங்களை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். என்ன நான் நினைத்த போது அவை பற்றி கலாலா அவர்கள் இறுதி பேருரையில் மாற்றத்தை முழுமைப்படுத்திவிட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இவர் உமர் அழிப்படுத்தலில் அல்லாதற்கு விளக்கம் வேண்டும். சரி, இது ஒரு நல்ல கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்து மார்க்கத்தை படிக்கிறவங்களுக்கு தான் வரும். படிக்கணும், நிறைய படிக்கிறாங்க. என்ன குர்ஆன் ஹதீஸை படித்தா தான் என்ன செய்யும், இந்த ஹதீஸில் அப்படி இருக்கு, அந்த ஹதீஸில் அப்படி இருக்குன்ற மாதிரி கேள்விகள். இதான் இப்போ இந்த காலத்தில் இந்த மாதிரி கேள்விகள்லாம் நம்ம பார்க்குறோம். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க, 3 விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தாமே மரணித்து விட்டார்கள். அது ஒன்று என்னன்னு கேட்டால் வட்டி. வட்டின்னா என்னங்கிறது வந்து அதனுடைய அனைத்து பரிமாணங்களோடையும் நமக்கு சொல்லவில்லை, அவங்க சொல்லாமலே மரணித்து விட்டார்கள். அதே மாதிரி வந்து கலாலான்னு சொன்னால் கலாலாவுடைய சட்டத்தையும் ரசூலுல்லா தெளிவுபடுத்தலை. கலாலான்னு சொன்னால் அதாவது புள்ள குட்டிகள் இல்லாமல் இறந்து போகிற ஒரு ஆள், வாரிசு இல்லாமல் இறந்து போகிறார் இல்லையா, அந்த சொத்தை எப்படி வந்து வாரிசு இல்லாமல் சகோதரிகள் மாத்திரம் இருக்கக்கூடிய வாரிசுக்கு கலாலாம்பாங்க. அதுக்கு என்ன சட்டம் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து வாரிசு உரிமை சட்டத்தையும் என்ன செய்யலை, தெளிவுபடுத்தாமல் போயிட்டாங்க என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லியிருக்கிறாங்களே. அப்போ மார்க்கம் முழுமைன்னு சொல்லும் பொழுது இந்த 3 விஷயத்தையும் தெளிவுபடுத்தாமல் போனாங்க கேட்குறாங்க. இதுக்கு தான் நம்ம சொல்லி ஆரம்பத்திலேருந்து அடிப்படையை நம்ம சொல்லிட்டு வர்றோம். என்ன சொல்லிட்டு வர்றோம்னு கேட்டால், இஸ்லாத்துடைய ஆதாரம் என்பது அல்லாஹ் சொல்வதும் ரசூல் சொல்வதும் மட்டும்தான். அவர் சொல்வது இவர் சொல்வதுன்னு போனீங்கன்னா இதெல்லாம் வரும். நமக்கு அது மேட்டரே கிடையாது. குர்ஆன் ஹதீஸை மட்டும் அடிப்படை என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு மேட்ரு கிடையாது. உமர் சொன்ன எங்களுக்கு என்ன, அல்லாஹ் முழுமையாகிட்டாங்கிறான், இவர் விளங்காம சொன்னா நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடுவோம். நம்முடைய அடிப்படை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ் சொல்லணும், இல்லை ரசூல் சொல்லணும். அதுக்கு மேலே அபூபக்கர் உமரை யார் எது சொன்னாலும் சரிதான், அது மார்க்கத்தினுடைய ஆதாரமா அது ஆகாது. நம்மளுக்கு மேட்ரு கிடையாது. யாருக்கு, யாரெல்லாம் குர்ஆனும் ஹதீஸும் மட்டும், ஹதீஸ்னா ரசூலுல்லாஹ் சம்பந்தப்பட்டது, குர்ஆனும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்பட்டது மட்டும்தான் மார்க்கம் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து கடுகளவு கூட ஒரு குழப்பத்தையோ ஒரு சந்தேகத்தையோ குர்ஆனின் மீது ஒரு நம்பிக்கையின்மையையோ ஹதீஸின் மீது ரசூலுல்லாஹ்வின் மீது ஒரு அவநம்பிக்கையையோ ஏற்படுத்தவே செய்யாது. யாருக்கு, குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம் யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த குழப்பமும் கிடையாது. ஆனால் நாங்கள் குர்ஆன் ஹதீஸை ஏற்றுக்குருவோம், சஹாபாக்கள் சொன்னாலும் ஏற்றுக்குருவோம், தாபியங்கள் சொன்னாலும் ஏற்றுக்குருவோம், இமாம் சொன்னாலும் ஏற்றுக்குருவோம், அஜத்து சொன்னாலும் ஏற்றுக்குருவோன்ட்டு யார் பிராடாக போயிட்டாங்களோ அவங்கள்ட்ட போய் இதை கேட்டீங்கன்னா திருதுன்னு முழிக்க வேண்டியதுதான். என்ன செய்வாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களோ மார்க்கம் முழுமையாகலையான்னா அது வந்து இப்படின்னு புரியாது, நமக்கு தத்துவம் ஞானிகளுக்கு தான் புரியுன்றதை உளருவாங்க. அதனால வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய என்னன்னு கேட்டால், யாரு சொல்லதா இருந்தாலும் நமக்கு அது மார்க்கம் ஆகாது, இது முடிஞ்சு கொள்ள வேண்டியது. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன சரியே இல்லை. அல்லாஹ் வந்து வட்டி அவ்வளவு தெளிவாக்கிட்டு போயிட்டான். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களும் வட்டி என்ன செஞ்சிட்டாங்க, 14 நூற்றாண்டா நம்ம வந்து கடைப்பிடிச்சிட்டு வர்றோமோ, வட்டியா வட்டி இல்லையான்னு எதில் நமக்கு டவுட் வந்துச்சு? எதுலையும் டவுட் வரல. எது வட்டின்னு கரெக்டாக நமக்கு தெரிகிறது, எது வட்டி இல்லைன்னு தெளிவாக தெரிகிறது. அப்போ இது வட்டியா இது வட்டி இல்லாமல் இருக்குமாங்கிறது மார்க்கத்தை அறியாத காரணத்தினால் சிலருக்கு டவுட் வந்திருக்கலாமே தவிர, மார்க்கத்தை அறியணும்னு இறங்கக்கூடிய யாருக்குமே இது வட்டியா இது வட்டி இல்லையா என்று சந்தேகப்படுற மாதிரியா இருக்குது. அனைத்தையுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கிட்டு போயிருக்கிறாங்க. இவர் அந்த அந்த ஹதீஸுகளை பார்த்துருக்க மாட்டார், அவ்வளவுதான். ஏன்னா சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் எல்லா ஹதீஸுகளையும் அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க. ஏன், இதே உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து ஒரு சம்பவம் வருது. என்ன சம்பவம்னு கேட்டா, அப்பதான் தெரியும் இது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாயிலிருந்தே இதுக்கு பதில கண்டுபிடிச்சிடலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஏன் இப்படி சொன்னாங்கன்னு சொன்னா, அவர் சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம்னா, அவர் ஜனாதிபதியாக இருக்கிறார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த காலம்.
அப்ப வந்து அபு மூசான்னு ஒரு சஹாபி வந்து என்ன செய்யறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்றாங்க. இவர் ஒரு அலுவலில் மூழ்கி இருந்த காரணத்தினால அதை வந்து பதில் சொல்லாம உட்காந்து எழுதிட்டே இருக்காரு. ஓரளவுக்கு விளங்கவும் செய்து ஆனால் பதில் சொல்லாம அந்த வேலையை முடிச்சிருவேன் இருக்கிறார். ரெண்டாவது ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும்னு அவர் சொல்றாரு. ரெண்டாவது தடவை அவர் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டே இருக்காரு. மூணாவது தடவை அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறாரா, இவர் எந்த ஒரு பதிலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லலை. உடனே என்ன பண்றாங்க, அபு மூசா வந்து உடனே திரும்பி போயிடுறாங்க. திரும்பி போன உடனே வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த ஒரு ஆள் நேரம் கூப்பிடு ஏதாவது சலாம் சொன்னாருங்க. அப்போ முதல்ல சொல்லி இருக்கணுமா இல்லையா, வேலையை விட்டுட்டா வலைக்கும் சலாம் சொல்லி இருக்கணும். 3 சலாம் சொல்ற வரைக்கும் சும்மா இருந்து விட்டு அப்புறம் என்ன செய்யறாங்க, அந்த ஒரு ஆள் யாராவது சலாம் சொன்னார் அவர் கூப்பிட அப்படின்னா உடனே அவர் அப்போ போயிட்டாரு அப்படிங்கிறாங்க. ஆளை இழுத்துட்டு வான்றாரு, அவர் இங்க கொண்டு வர எப்படி வந்துட்டு நான் பதில் சொல்ல முடிஞ்சு அவர் எப்படி வெளியே போறது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சொல்றாங்க. கூப்பிட்டு வந்த உடனே அப்ப என்ன செய்யறாருன்னு கேட்டா விசாரிக்கிறாரு, ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன்னு. ரசூல் அப்படி சொல்லியிருக்கிறாங்க, 3 தடவை அனுமதி கேட்டு பதில் வரலன்னா நீங்க திரும்பி விடுங்கள், இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, அதனாலதான் நான் அப்படி செஞ்சேன் அப்படிம்பாரு. அப்ப என்ன செய்வாரு வந்து உமர் நம்ப மாட்டாரு, அது ரசூலுல்லாஹ் சொல்ல கிடையாது, நீ என்ன சொல்ற, நீ பொய் சொல்றவனை நம்ப முடியாது, சாட்சியை கொண்டு வா, ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்கன்னா என்ன செய்யணும், அதுக்குரிய சாட்சியோட கொண்டு நிரூபிக்கணுங்கிறார். உடனே அபு மூசா போய் என்ன செய்யறாரு, சஹாபாக்கள்லாம் இருப்பாங்கல்ல, இந்த மாதிரி அங்கங்க பேசிட்டு இருப்பாங்க, பள்ளியாசல் போய் எல்லா பக்கமும் தேடுறாரு. இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ் சொல்லி நீங்க கேட்டிருக்கீங்களா, நீங்க கேட்டிருக்கீங்களா, நீங்க கேட்டிருக்கீங்களான்னு ஒருத்தரையா கேட்கிறாரு. இல்லை நான் இல்லை நான் கேட்டேன் நான் கேட்கலங்கிற இந்த ஹதீஸ. எந்த ஹதீஸ, ஒரு வீட்டுக்கு போனா 3 தடவை அனுமதி கேளுங்க, 3 தடவைக்கு அனுமதி வரலன்னா போட்டு கதவை போட்டு உடைச்சிக்கலாம் இருக்கக்கூடாது, திரும்பி வந்துடணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு நான் கேட்டது உண்மை, ஆனா உமர் நம்ப மாட்டேங்கிறாரு, சாட்சிக்கு நீங்க யாராவது வந்து சொல்றீங்களா கேட்கிறாரு. அப்ப ஒருத்தர் கேட்டதானே சொல்லுவாங்க, பொய் சாட்சியை சொல்லுவாங்க, யாரும் கேட்கல, யாருமே முன் வரல. அப்ப அபு சயீத் அல் குத்ரி அவங்க சின்ன வயசு சஹாபி, அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா, நான் கேட்டிருக்கேன் இதை வா நான் வந்து சொல்றேன் அப்படின்னு வந்து என்ன செய்யறாங்க, அவரோட வந்து இவர் சொல்ற நெசம், இவர் கேட்ட மாதிரி நானும் ரசூலுல்லாஹ் சொல்லி கேட்டிருக்கிறேன் அப்படின்ன உடனே அப்போ உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஆமா நாங்க வந்து ரசூலுல்லாஹ் காலத்துல வியாபாரம் தொழில் துறைன்னு போயிட்டோம், அதுல ஈடுபட்டதுனால இதெல்லாம் தெரியாம போச்சுன்னு என்ன செய்வாரு, ஏன் தனக்கு தெரியலைங்கிறது அப்ப சொல்றாரு காரணம். ஏன் தெரியலன்னு கேட்டா, நாங்க என்ன பள்ளிவாசல கதின உட்கார்ந்து சில சகாபாக்கள் ஏழை சகாபாக்கள்லாம் பள்ளிவாசல்ல இருந்தாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னதை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, நாங்கெல்லாம் வந்து எங்க குடும்பத்தை பார்க்கணும் சம்பாதிக்கணும் அப்படின்னு போய்விட்டு என்ன செய்வோம், கொஞ்ச நேரம் இங்கே இருப்போம், பல நேரங்கள் வெளியே இருந்துருவோம், அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன எல்லாம் எங்களுக்கு தெரியல. இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆள் வந்துகிட்டு ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்தல, எப்படி இவரே அட்டன் பண்ணல, இவர் அனைத்து சபைக்கும் போய் எல்லா நாளும் ரசூலுல்லாவோட இருந்து விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தலன்னு சொன்னாலாச்சும் ஒரு ஏத்துக்கிறனா, இவருக்கு தெரியலங்கிற இந்த வார்த்தையை கொண்டு சொல்றாரு. இவருக்கு தெரியவில்லை, இந்த ஒரு செய்தி தெரியல இவருக்கு, இது தெரியாத மாதிரி வட்டியை பத்தி சொன்ன எத்தனை விஷயங்களை அவர் கேட்காம இருந்திருக்கலாம். அதனால உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்களுக்கு அர்த்தம் என்ன வச்சுக்கணும், அவரையும் கண்ணியப்படுத்துற விதமாக நம்ம சொல்வதாக இருந்தால் இந்த 3 விஷயங்கள் மட்டுமல்ல இன்னும் நிறைய விஷயங்களை அவர் தெரியாம இருந்திருக்கிறார். அது காரணம் என்னன்னு கேட்டா, அபூ ஹுரைரா மாதிரி இன்னும் சில சஹாபாக்கள் மாதிரி பள்ளிவாசலை கெதி என்று அவங்க இருக்கவில்லை, ரசூலுல்லாஹ்வோடையே உட்கார்ந்து என்ன சொல்றாங்க என்று மார்க்கத்தை தேடிக்கொண்டு இருக்கவில்லை, வேற வேற வேலைகளை பார்த்துக் கொள்வார்கள், எப்பவாவது ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு வருவார்கள், வந்து அந்த காதில் விடுவதை கேட்டுக்கொள்வார்கள், இப்படிதான் இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஒரு ஆளை வந்து ஜாயிண்ட் பண்ணி கூட நினைச்சிருந்தாங்க, ஒரு தொழில்துறைக்கு போறதுனால நான் ஒரு நாள் போகணும், நீ ஒரு நாள் போகணும், நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறோம், சம்பாத்தியத்தையும் ஷேர் பண்ணிக்கிறோம், கல்வியையும் ஷேர் பண்ணிக்கிறோம்னு ஒரு கட்டத்தில் அப்படி இருந்திருக்கிறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனாலும் அனைத்து விஷயங்களும் அவருக்கு தெரியல, அனைத்து விஷயங்களும் தெரியல என்பதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதை நம்ம எடுத்துக்கிறோமே தவிர, ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்தல நான் தெளிவுபடுத்தணும், கலாலவில் என்ன டவுட் கொண்டாங்க நான் சொல்றேன், உமர் ரலியல்லாஹு அன்ஹு தெளிவுபடுத்தலன்னு சொல்லிவிட்டாருங்கிறீங்க. அந்த விஷயத்தை வாரிசு உரிமை சட்டமா உங்களுக்கு என்ன நான் சொல்லுவேனே, வட்டி சம்பந்தம் உங்களுக்கு என்ன நான் எனக்காக சொல்லல, எல்லாரும் சொல்லுவோமே, யார்கிட்ட வேணாலும் கேட்டாலும் பதில் சொல்லுவாங்களே வட்டியை பத்தி. அப்ப இந்த 3 விஷயங்கள் மாத்திரமில்ல அனைத்து விஷயங்களுமே அல்லாஹ் முழுமையாக்கி விட்டான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தெளிவுபடுத்தி விட்டார்கள். எந்த ஒன்றும் தெளிவு இல்லாம கிடையாது. ஏதோ ஒன்று ஒருத்தர் ஆலிம்கிட்ட கேட்டு அவருக்கு ஆன்சர் தெரியலன்னு சொன்னா அவரு தேடி எடுக்கல என்றுதான் அதுக்கு இருக்குமே தவிர, வேற ஒருத்தர் கேட்டா கிடைச்சிரும். அவர் பார்க்கல அந்த ஹதீஸை, பார்த்தவர் சொல்லுவார். இப்படி வேணா சில கேள்விகளுக்கு சில ஆலிம்கள்ட்ட பதில் கிடைக்காம வேற சில ஆலிம்கள்ட்ட கிடைக்கலாமே தவிர இல்லாம இருக்குதானே கிடையாது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் இது, இதுல எந்த ஒண்ணுக்கும் விடை இல்லை. 14 நூற்றாண்டு காலமா இந்த உமர் நான் சொல்லுங்க யாரும் வெயிட்டே கொடுக்கலையே, வட்டியில் அம்மா குழப்பம் இருக்கிறது, வட்டினா எங்களுக்கு வழங்கலன்னு யாராவது சொல்லியா இருக்கிறாங்க.
அனைத்து இமாம்களும் வட்டியை பற்றி பேசியிருக்கிறாங்க. அனைத்து மதுஹப் கிதாபு எல்லா கிதாபுகள்லையும் வட்டியை பற்றி பாடம் போட்டு எழுதி தான் வச்சிருக்கிறாங்க. அதில் ஒரு குழப்பமும் கிடையாது. அதனால வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டால், உமர்லியானு சொன்னாலும் அதெல்லாம் ஒரு வரலாறாக எடுத்துக்கொண்டு அப்படி விட்டுணுமே தவிர அது ஒரு கொள்கை முடிவாக எடுத்துக்கொண்டு அது ஒரு சட்ட விளக்கமாக எடுத்துக்கொண்டு போகக்கூடாது. உமர் சொன்னாரு, சரி விட்டுருங்க, அதனால நமக்கு என்ன சொன்னா சொல்லிட்டு போற, நமக்கு என்ன, அப்படித்தான் வச்சுக்கிறேன். விளக்கம் என்னன்னு தெரிந்து கொள்ள விரும்பினால் இதான் விளக்கம். விளக்கம் கூட தேவை கிடையாது, நம்ம நினைஞ்சிட்டு போயிடலாம். உமர் சொன்னா நமக்கு என்னன்னு போறதுதான் சரியான ஒரு நிலைப்பாடு. நீங்க கேட்கறதுக்காக அதையும் இப்ப சொல்ல வேண்டியிருக்கு.